வணக்கம். இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கணவன் மனைவிக்கிடையேயான நட்பு உறவு அப்படின்னு சொல்லலாம். நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு இடையில் பயங்கரமான பிரிதல்கள், வாக்குவாதங்கள் இது எல்லாமே போய்க்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனைவியினுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் கணவனுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஆனால் அதை நம்மளால் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் அதை அவங்கள்ட்ட நம்ம காமிக்கிறதுக்கும் நேரம் இல்லாத மாதிரி நம்ம காட்டிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, மனைவி எப்பயுமே கணவன்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள், அதில் சில என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போ வெளியே கூட்டிகிட்டு போனாலும் ஒரு கொஞ்சோண்டு ஒரு அளவாவது பூ அவங்களா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதை எந்த கணவனுமே நிறைவேற்றுறதே கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 20 ரூபாய் ஆகுமா, அந்த பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா அன்றைய நாள் முழுக்க அவங்க மிகவும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒன்று, இது டிப்ஸ் ஃபார் கணவன்களுக்கு. இரண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு நாள் தொடக்கத்திலிருந்து ஒரு நாள் முடிவு வரைக்கும் அவங்க எத்தனையோ வேலைகளை கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் செய்கிறாங்க. ஆனால் கணவன்கள் வெளியே போயிடுறீங்க, உங்களுக்கு அந்த பேர்டன் தெரியல. ஆனால் மனைவிமார்கள் முக்கால்வாசி வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேர்டனாக இருக்கும், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அப்பொழுது காலையில் எழுந்த உடனே அவங்க அத்தனை வேலைகள் செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன புன்னகையோ அல்லது ஒரு தலையை வருடி கொடுக்குறதோ, ஒரு சின்னதாக அவங்கள பாராட்டி தட்டி கொடுக்குறதோ, இதை ஒரு நாள் காலையில் நீங்கள் செஞ்சுட்டா போதும். அன்னைய நாள் முழுக்க அவங்க ஓடுற ஓட்டம் அவங்களுக்கு சிறப்பாக அமையும். எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக செய்வாங்க அன்னைய நாளை. இது இரண்டாவது. ஒன்று, பூ வாங்கி கொடுக்கறது. ரெண்டாவது, அந்த நாள் தொடக்கத்தில் அவங்கள தட்டி கொடுத்து அவங்கள உத்வேகப்படுத்துவது. மூணாவது, எப்போ எதை பண்ணினாலும் ஒரு பாராட்டுதல் அப்படின்றது மனைவி எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் பாராட்டி பாருங்கள், மறுநாள் அதை செய்யும் பொழுது இன்னும் ஆசையோட, இன்னும் ஒரு உத்வேகத்தோடு அதை செய்ய அவங்க முற்படுவாங்க. இது மூணாவது விஷயம். நான்காவது விஷயம், அவங்க எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவங்கள நீங்கள் கைட் பண்ணுறது. ஒரு இடத்துக்கு போகும்பொழுதோ ஒரு இடத்துல அவங்கள அப்பப்போ கைட் பண்ணிகிட்டே இருக்குது. அவங்க இருக்காங்களா, அவங்க சாப்பிட்டாங்களா, நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோமே அப்படின்னு அந்த ஒரு கணிப்பு எப்பயுமே தன் மனைவி மேலே இருக்கக்கூடிய அந்த கேரிங் இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க இன்னுமே சந்தோஷப்படுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் மனைவிகள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த 4 விஷயங்கள் அவங்க ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இது புரிந்து கொண்டால் இன்னும் நலமாக இருக்கும். இன்னும் 5வது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சுதந்திரம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கெரியர் இருக்கும். அந்த கெரியருக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களுக்கான நேரம் அவங்கள ஒதுக்கிறதுக்கு விடணும் அப்படின்னு நிறைய கணவன்மார்கள் நினைக்கிறதே இல்லை. சில வீட்டில் அதை நிறைவேற்றுறாங்க. ஆனால் சில வீட்டில் அவங்களுக்கான நேரம் கொடுக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு இதை வளர்த்துக்கு அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்னு நிறைய பேர் நினைக்கணும். இது 5. இந்த 5ம் எல்லா மனைவிமார்களும் நினைக்கக்கூடிய, கணவன்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய மிக அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இது 5ம் முக்கியத்துவம் பெற்றது. அடுத்து கணவன் மனைவி கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய முக்கியத்துவங்களில் ஒரு சிலதை சொல்கிறேன். 1, வேலை முடிந்து அவங்க வரும் பொழுது எத்தனையோ இடங்களுக்கு போயிருப்பாங்க, எவ்வளவோ ப்ளஸ் மைனஸை சந்திச்சிருப்பாங்க, எத்தனையோ கிரிட்டிக்கலுக்கு மத்தியில் முடிச்சுட்டு கணவன் வீட்டுக்கு திரும்பும் பொழுது ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ஸில் இருப்பாங்க கண்டிப்பாக. அப்போ நுழைஞ்ச உடனே நம்மளுடைய இதை பூரா அவங்க மேலே திணிக்காமல் அவங்கள வரவேற்று உட்கார வச்சு தண்ணி குடித்து அவங்க கூழ் ஆனதுக்கப்புறம் சில விஷயங்களை பேசுவதாக இருக்கட்டும், அவங்கள தட்டி கொடுத்து போவதாக இருக்கட்டும், இது எந்த மனைவிமாருமே அதிகமாக செய்கிறதே இல்லை. ஏன்னா தான் உள்ளே வந்த உடனே நம்ம மனசில் இருக்க ஆதங்கத்தை ஃபுல்லாக அதில் கொட்டுறது. ஸோ அந்த விஷயத்தை பண்ணவே பண்ணாதீங்க. எல்லா கணவன்மார்களும் வீட்டுக்குள் வரும்பொழுது மனைவியினுடைய முக மலர்ச்சியை மட்டும்தான் பார்த்து வருவாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு எல்லா மனைவிமார்களும் பண்ண ரெடியாக இருங்க. 2வது, எப்போ அவங்க சோர்ந்து போகும் போதும் நான் இருக்கேன், கண்டிப்பாக நம்ம பண்ணிடலான்ற தைரியம் கொடுக்கக்கூடிய மனைவிமார்களாக கண்டிப்பாக நம்ம இருக்கணும். 2வது. 3வது, ஒரு கஷ்டம் வருது,
ப்ளஸ் வருது, மைனஸ் வருது. ப்ளஸ் வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம், மைனஸ் வரும்பொழுதும் அதை வந்து டாலரேட் பண்ணவும் சரி, அவங்களுக்கு கை தூக்கி விடவும் சரி, நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுத்து உதவணும், அல்லது நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா எத்தனையோ விஷயங்களை கணவன்மார்கள் வந்து கடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்து நம்ம வந்து அவங்கள வழி நடத்தணும். குடும்பத்துக்காகவும் நம்மளும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நிறைய கேட்குறதுக்கு தூக்கிக்கிட்டு ஓடி வந்துடுவாங்க நிறைய பேர். தவறாக நினச்சிக்காதீங்க. இது எல்லா கணவன்மார்களும் மனைவி கிட்ட எதிர்பார்க்க வேண்டியது. அதே போல் மனைவிகளும் கணவன்கிட்ட எதிர்பார்க்க வேண்டிய சில விஷயங்களையும் புரிந்து கொண்டு நடந்தால் எல்லா கணவன் மனைவியும் நலமாக வாழ முடியும். நன்றி.